வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் குறித்து பார்க்கலாம். சரிங்களா? இதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்களாகவும், மீட்பு இயக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோன்னா சமுதாயத்தை சீர்திருத்த நோக்கத்தோடு தொடங்கியிருப்பாங்க. அதாவது வந்து குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும், விதை மறுமணங்களை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து தோன்றியிருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் வந்து சொல்லலாம். மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த சமயத்தை வந்து புத்துணர்ச்சி பண்ணி மீட்டெடுக்கிறதுக்காக தோணுன இயக்கம் தான். ஆரிய சமாஜம், இது வந்து ராமகிருஷ்ணா மிஷன், இதெல்லாம் வந்து இந்து மதத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோண்டியிருக்கும். தியோபந்த் இயக்கமெல்லாம் வந்து முஸ்லீம் மதத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோண்டியிருக்கும். அடுத்து வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே புனேயில். அடுத்து கேரளான்னு பார்த்தோம்னா நாராயணகுரு, ஐயன்காளி. தமிழ்நாடுனா ராமலிங்க அடிகள், வைகுண்டசாமி, அயோத்திதாசர் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தோன்ற இயக்கங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கலாம். இந்த சீர்திருத்த இயக்கங்களில் பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் குறித்து பார்க்கலாம். சரிங்களா? இவர் வந்து 1772 பிறந்திருப்பார். வங்காளத்தில் பிறந்திருப்பார். இவர் தெரிஞ்ச மொழிகள்னு பார்த்தோம்னா பாரசீகம், ஆங்கிலம் இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இத்தனை மொழிகள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து 1805லேருந்து 1814 வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவார். இவர் பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் அக்பருக்கு வந்து ஓய்வூதியம் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்து லண்டனுக்கு போயிடுவார். அந்த 2ஆம் அக்பர் தான் வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து இந்த மோகன் ராய்க்கு கொடுத்துருப்பார், ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? அங்கே வந்து இவர் இறந்துருவார். 1833 பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல வந்து இறந்துருவார். இவரோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வழி அப்படிங்கிறது இவரோட நூல்கள். அடுத்து வந்து இவரோட பத்திரிகைகள் பார்த்தோம்னா சம்வாத் கௌமிகி, மீரத்துல் அக்பர். சம்வாத் கௌமிங்கிறது வங்காளம், மீரத்துல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீகம். சரிங்களா? இவர் வந்து நவீன இந்தியாவின் விடிவெளின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. நவீன இந்தியாவின் தந்தை அல்லது தலைவன் சொல்லி ராஜாராம் மோகன் ராயை தான் கூப்பிட்றோம். சரிங்களா? இது ஆல்ரெடி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறிப்பாக அது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கடவுள் கோட்பாடை வலியுறுத்தியிருக்கும், உருவ வழிபாடை எடுத்திருக்கும். இதோட சாதனைகள்னு பார்த்தோம்னா 1829 வில்லியம் பென்னிங்பரோட ராஜாராம் மோகன் ராய் 2 பேரும் இவரோட சீரிய முயற்சியால் வந்து சதி எனப்படும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க. எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1829 டிசம்பர் 4 விதிமுறை 17. சரிங்களா? இவர் வந்து இடுகாடுகளுக்கே போயிட்டு அங்கே வந்து சதி ஒழிப்பை பற்றி பிரச்சாரம் பண்ணியிருப்பார். யாருன்னா வந்து ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா 1872 பலதார மணமுறை, குழந்தை திருமண தடை சட்டம் இதெல்லாம் வந்து பிரம்ம சமாஜம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த கேசவ சுந்தரசன் பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினர் இருப்பார். அவரோட சீரிய முயற்சியால் தான் வந்து 1872 இந்த சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பலதார மணமுறையும் குழந்தை திருமண தடை சட்டம். சரிங்களா? அடுத்து வந்து பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்த்தோம்னா 1815 ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபா அப்படின்னு ஒன்று தோற்றி வச்சிருப்பாரு. அதுதான் வந்து 1828 வந்து பிரம்ம சமாஜமாக வளர்ந்துருக்கும். 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டி அங்கே வந்து எந்த சிலையும் வச்சுருக்க மாட்டார். அதில் என்ன எழுதியிருப்பார்னா வந்து எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமோ பேசக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பார். சரிங்களா? இவரோட மரணத்துக்கு அப்புறம் வந்து இதை எடுத்துகிட்டு போனவர் யாருன்னா வந்து தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? இந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து 1886 கருத்து வேறுபாடு காரணமாக பிளவு ஏற்படும். இதில் பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூரோட பிரம்ம சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜமும், கேசவ சுந்தரோட பிரம்ம சமாஜத்தை வந்து வெறும் பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. சரிங்களா? ஆனால் வந்து இந்த கேசவ சுந்தரோட பிரம்ம சமாஜம் அப்போ பிரம்ம சமாஜம் என்ன பண்ணும், குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வலியுறுத்தும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா வந்து அவரோட பெண்ணை வந்து குழந்தைய வந்து இந்திய இளவரசர் ஒருத்தருக்கு மனம் முடிச்சிருவார். அதனால வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்திடுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட கிளைகள் வங்காள பகுதிகளில் 50, வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாப் பகுதிகளில் 1, தமிழ்நாட்டில் 1. இது தமிழ்நாட்டில் யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா காசி விஸ்வநாத முதலியார். இவர் எழுதுனதான் வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு நாடகமும் 1864 தத்துவ போதினி அப்படிங்கிற தமிழ் இதழ் வந்து வெளியிடப்படுது. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கைம்பெண் மறுமணத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குது. இதில் தான் பிரம்ம சமாஜம். சரிங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பிரார்த்தனை சமாஜம் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிசி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.